ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே அப்பா உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பா நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உடைய முகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவரே நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவா எங்கள் மத்தியில் உயர்ந்திருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கேடகமாகவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தஞ்சமாயும் ஆண்டவரே எங்களை காக்கும் தெய்வமாயும் இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதுவரை எங்களை காத்து வந்தவர் ஹல்லேலூயா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நடத்துகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்மணி போல எங்களை காத்து ஆண்டவரை நடத்து வருகிற உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வீடுகளில் ஆண்டவரை சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிறதான சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. முழு இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு பலத்தோடுமே துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளில் வாழ்கிறவர் எங்கள் துணையாளரே எங்கள் துணையாளரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாலாபா ரியாந்தா ராணாமா ஷாதா ராபா தாலாபா ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையினால் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவர் 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 ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா சொந்த ஆராதனை ஆரம்ப வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்கே இறங்கி வருவேன் என்று சொன்னவர் ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா ரியாந்தா ராபா ராதா லாபா ஷாதா ராபா தாலாபா. ஓ யோசுவா சொல்கிறாரே ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் சேவிக்க உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே வெண்மையானவரே 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 அப்பா ராபா ஷாதா ராபா தாலாபா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எங்களை கழுவுகிறவர் ஒவ்வொரு நாளும் எங்களை கழுவுகிறவர் ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாலாபா. எங்களை நிரப்புகிறவர் எங்களை நிரப்புகிறவர் எங்களை நிரப்புகிறவர் எங்களை ஆளுகை செய்கிறவரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாலாபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே. பேச்செல்லாம் உமதாகணும் என் நினைவெல்லாம் உமதாகணும். பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்துமே. நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம்
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். உங்களுடைய கிருபையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வது உங்களுடைய கிருபப்பா, உடைய கிருபப்பா, உடைய கிருபப்பா, உடைய கிருபப்பா. உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க, எங்களை வழி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, உங்கள் நாமம் உயர்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படியே தொடர்ந்து தேவனை ஆராதித்து நாம் இருக்கிற இடங்களிலே நாம் தேவன் தங்குகிற ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறபடி ஹல்லேலூயா நம்மை இந்த நேரத்திலே ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்புவித்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராய் இருக்கிற நம்முடைய தேவாதி தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி எங்களுடைய உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவரை உயர்த்துகிறவர்களாய், உதட்டிலிருந்து எழும்புகிற சத்தம் அல்ல, இருதயத்திலிருந்து எழும்புகிற ஸ்தோத்திர பலிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கூடும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்புகிறபடியால் நாம் எங்கே கூடினாலும் அவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடுகிறபடியால் நாம் இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு அந்த தேவனை அன்பு கூர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அந்த தேவாதி தேவனுக்கு நாம் செலுத்துவோமா? இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் தேவன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் பா இயேசுவே. நீர் பெரியவர் ராஜா, நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே புகழ், உமக்கே ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். புனிதமா புனிதமா பணிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். உதட்டின் காலை உன்னதற்களிக்கிறோம்,
காத்ததா துங்க நேசு தூய்மை நமக்கிந்ததா பங்கமின்றி தாசரெம்மை காத்ததா மகிமையே மகிமையே நீங்கிடாதிருந்து எம்மை தீங்கி நெஞ்சம் மீட்டதால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்க தேசங்கள், எங்க உலக நாடுகள் எல்லாம் ஆண்டவரே ஒன்றாய் ஒரே இக்கட்டிலே ஆண்டவரே சிக்கி தவித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, நாங்க விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறோம். ஆண்டவரே அப்பா, பங்கமின்றி ஆண்டவரே நீர் எங்களை அப்பா இந்த சூழ்நிலையை கடந்து செல்ல உதவ போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ ஜனங்கள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா எந்த காரியத்துக்காகவும் ஆண்டவரே அப்பா வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே அவர்கள் ஏங்கி நிற்பதில்லை. ஆண்டவரே, ஓ நாங்கள் நம்புகிற தெய்வம் ஆண்டவரே நீர் பெரியவர். ஓ நீர் யெகோவா ஈரே, நீர் யெகோவா ஷம்மா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் நடத்துகிற தேவன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாமல் எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற தெய்வம். ஓ அன்றைக்கு வனாந்திரத்திலே ஆண்டவரே எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த தெய்வம். ஆண்டவரே, இன்றைக்கு அதே தெய்வம் ஜீவன் உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே. எங்களை போஷித்து எங்களை உடுத்துவித்து எங்களை காப்பாற்ற ஓ எங்கள் தேவன் ஆண்டவரே போதுமானவர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த சூழ்நிலையை கடந்து செல்ல ஓ நிறைய நேரம் நம்மளுக்கு அநேக காரியங்கள் தேவை என்று நினைக்கலாம். ஆனா நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. ஓ தேவன் மீது விசுவாசம் இருந்தா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கடந்து செல்ல ஓ தேவன் நம்மை தைரியப்படுத்துவார். நம்ம சூழ்நிலையை பார்த்து ஓ நம்மளுடைய பீரோக்குள்ள ஓ பணம் இருப்பதை பார்த்து நம்ம இன்னும் 10 நாள் ஓட்டிடலான்னு நம்புறதில்லை. விசுவாசம் காணப்படாதவைகளை நம்புவதுதான் விசுவாசம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். ஓ ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஓ யார் யாரெல்லாம் இதை வேதனையோடு ஒருவேளை பாரங்களோடு தேவைகளோடு பார்த்து கொண்டிருந்தாலோ ஓ தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்களும் நானும் அவரை விசுவாசிச்சா போதும். ஓ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஓ என்று வேதம் நமக்கு சொல்லுகிறபடி அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யும் போது எந்த சூழ்நிலையிலும் நமக்காக இறங்கி வருகிற ஓ நம்முடைய தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். ஓ அவர் சாலமோனிலும் பெரியவர். ஓ அவர் எலியாவின் தேவன் என்று ஓ நாம அவரை உயர்த்தி பாட போகிறோம். எலியாவின் தேவன் ஓ நம் தேவன், வல்லமையின் தேவன் ஓ நம் தேவன். தாசர்களின் ஓ ஜெபம் கேட்டு ஓ நம்மை மேன்மையான பாதையிலே நடத்த ஓ அவர் வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் ஓ கலங்கி நிற்காமல் விசுவாசத்தோடு ஓ நாம் தேவனிலே நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஓ தேவன் நமக்காக பெரிய காரியங்களை நடப்பிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார்.
ஜெபங்களின் சத்தத்தையும் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தையும் கேட்டு ஒன்றைக்கு எலியாவின் சத்தத்தை கேட்டு இறங்கின அதே தெய்வம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீர் யார் என்று ஆண்டவரே அநேகர் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அநேகர் ருசித்து பார்க்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கும் எங்க விண்ணப்பங்களுக்கும் தேவன் தயவாய் இறங்கி ஆண்டவரே எங்க தேசங்களிலோ எங்கள் உலக நாடுகளிலோ நீர் கிரியை செய்வீராக. அப்பா உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலைகளை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் கூட நம்முடைய சபையின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் ஒரு சில கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இதுவும் நம் தேவைகளுக்காக ஈஸ்வரிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது வல்லமை உள்ள கரம் இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசுப்பா இது ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறதான ஈஸ்வரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உதி கிருபையின் கரத்தினால நீர் ஆண்டவரே இயேசுப்பா பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னுமா இருக்கிறதான ஆண்டவரே சர்க்குட ராஜுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா வெற்றி மாறனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா பீட்டரங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. வெங்கடேசனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. மணிராஜுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. ஜெசி ஜான்சனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டனி கௌரிக்காக ஜெபிக்கிற ராஜ் ஆண்டவரே. இயேசுப்பா சிவாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. மணிக்காக ஜெபிக்கிற லோகநாதனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆனந்தராஜுக்காக ஜெபிக்கிற உபேந்திரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கிரேஸுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இவள் எல்லோரும் மீதும் ஆண்டவரே உமது வல்லமை உள்ள கரம் இறங்குவதாக ராஜாண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே அப்பா இவர்கள் மீது ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படுவதாக ராஜாண்டவரே. இயேசுவே உமது கிருபையின் கரம் இறங்கட்ட ராஜாண்டவரே. உடைய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சரீரங்களிலும் ஆண்டவரே ஒரு அற்புத சுகத்தை காணும்படியாக ஆண்டவரே நீங்க கட்டளையிடுங்க ராஜாண்டவரே. நீர் சொன்னால் ஆண்டவரே அப்பா எல்லாமே கூடும் ராஜாண்டவரே. உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜாண்டவரே. அப்பா உமது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே வல்லமா இறங்கட்ட ராஜாண்டவரே. உமது ரத்தம் ஆண்டவரே இவர்கள் மீது தெளிக்கப்படுவதாக ராஜாண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஒளித்து செய்கிற ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா. விஜய் அபேஷுக்காக ஜெபிக்கிற ராஜாண்டவரே. அப்பா பிரியானாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சோஃபியாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. மகாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. விஜய்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. உமது கிருபையின் கரம் ஆண்டவரே வழி நடத்தப்பட உதவி செய்யுங்க ராஜாண்டவரே. இன்னுமா எங்க சபைகளில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே பிரசவ காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறதாங்க ஆண்டவரே. அப்பா சீபா பாஸ்கருக்காக ஜெபிக்கிற ராஜாண்டவரே. அப்பா ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. யாமினிக்காக ஜெபிக்கிற சோஃபியாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா மகாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. விஜய் யாபேஷுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சுகாசினிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சுகன்யா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசுப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சுக பிரசவத்தை ஆண்டவரே கட்டளையிட உதவி செய்யுங்க ராஜாண்டவரே. உமது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே. அப்பா நல்ல பிள்ளைகளை ஆண்டவரை பெற்றெடுக்க நீர் கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு பாதிப்புகளும் வராதபடி ஆண்டவரே இயேசுப்பா உமது முழுமையான பாதுகாப்பு ஆண்டவரே. உமது முழுமையான ஆசீர்வாதம் ஆண்டவரே உங்களை தங்கி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே நடராஜனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஜோவோட ஃப்ரெண்டு ஆண்டவரே விஷ்ணுவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உமது கிருபையின் கரம் வழி நடத்திட்ட ராஜ் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் என்று ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இப்போது ஆண்டவரே உங்களுக்கு ஒரு சுகத்தையும் ஆண்டவரே இயேசுப்பா நீர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அப்பா நீர் கட்டளையிட போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிற ராஜ் ஆண்டவரே. இயேசுப்பா நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே இயேசுப்பா பேர்களுக்காகவும் ஆண்டவரே. இயேசுப்பா உமது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே வல்லமா இறங்கட்ட ராஜ் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே இயேசுப்பா இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சோர்வுகளை மாற்றி தேவன் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக, பாதுகாத்து வழி நடத்துவாராக. நிறைய ஜெபங்கள் குடும்பங்களில் வீடுகளில் ஏறெடுக்கப்படட்டும்.
ஏனென்றால் நிறைய நேரங்களில் நாம் வீடு அப்படின்னு சொல்லும்போது சபைக்குள்ளே வந்தால் தான் ஆராதனை அபிஷேகம் அப்படின்னு நாம் எல்லா நேரமும் உண்மையாய் சபைகளில் அப்படி ஆராதனையும் ஆரவாரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது உண்மையாகவே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, அது நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். பேரின்ப நதியினாலே நான் அதை நிரப்பி அதிலிருந்து பாய்ந்தோட செய்வேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளில் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறதுனால நிறைய பேர் சோர்வுகளிலும் பயங்களிலும் குழப்பங்களிலும் சபைக்கு வர முடியவில்லையே என்ற கவலைகளில் இல்லாமல் நல்ல வீடுகளில் உங்கள் வீடுகளை ஜெப வீடுகளாய் தேவன் பிரசன்னமாகிற இடங்களாய் மாற்றிக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. அதற்கான பிரயாசங்களை எடுங்க. இப்படிப்பட்ட ஆராதனைகளை யூடியூப்பில் பார்த்தாலும் ஒரு குடும்பம் சொன்னாங்க, சபை ஆராதனைக்கு புறப்படுற மாதிரியே நாங்கள் காலையில் எழும்பி எல்லாரும் குளித்து வீடுகளை சுத்தம் பண்ணி இந்த யூடியூப் ஆன் பண்ணி வைத்து எல்லாம் குடும்பமாய் உட்கார்ந்து ஒரு சபையில் இருக்கிறது போல் நாங்கள் ரெவரன்ஸோடு ஆராதித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக அப்படி உங்கள் வீடுகளை ஆயத்தப்படுத்தி தேவன் இறங்கி வரத்தக்கதாய், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளை நிரப்பத்தக்கதாய் நீங்கள் ஒவ்வொருவரும் கிரியைகளை செய்ய அதில் நீங்கள் பெருக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னு சொன்னால் பைபிளில் ஆண்டவர் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கிறார். சகேயுவின் வீட்டுக்கு போனார், அங்கே ஒரு ரட்சிப்பு வந்தது. பெத்தானியாவிலே உள்ள மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனார், அங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிற அந்த உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிற அந்த காரியம் அங்கே நடந்தது. மூன்றாவது ஒரு கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போனார், அங்கே தேவனுடைய மகிமை முதலாவது அற்புதம் வெளிப்பட்டு தண்ணீர் திராட்சை ரசமாகி தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற வீடா இந்த வீடு மாறினது. இன்னொரு இடத்திலே நாம் பார்க்கிறோம், பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இயேசு பிரவேசித்தார். இயேசு சிலுவையிலே மறைத்து அவர் உயிர்த்தெழுந்த போது பயந்திருந்த சீஷர்கள் பூட்டி கொண்டு இருந்த வீட்டுக்குள்ளே அவர் போய் அந்த இடத்திலே அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அடுத்ததாக ஒரு பரிசேயனுடைய வீட்டில் பார்க்கிறோம், அங்கே அவர் பிரவேசித்த போது பாவியான ஒரு ஸ்திரீ அங்கே வந்து தன் கண்ணீராலே இயேசுவின் பாதத்தை கழுவி முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி அந்த இடத்துல இயேசு அந்த மகளை பார்த்து, அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே நின்றிருந்த பரிசேயன் மற்றவர்களும் இதை வேற செஞ்சிருக்கலாம், இதை வீணாக்கி விட்டாலே அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்படுகிற அனுபவம், பாவம் உணர்த்தப்படுகிற அனுபவம் எத்தனை மேன்மையானது என்பதை அந்த வீட்டில் வைத்து இயேசு வெளிப்படுத்தினார். கடைசியாக சீமோனுடைய வீட்டில் இயேசு பிரவேசித்த போது அங்கே ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் தலையிலே அவள் ஊற்றி அந்த இடத்தை நறுமணம் உள்ளதாய் மாற்றினாள். இயேசு சொன்னார், இவள் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த நற்கிரியை நினைவு கூறும்படி இவள் இதை செய்தாள், இவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்தாள் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த வீட்டில் நற்கிரியை செய்யப்பட்டது. நாம நிறைய நேரம் ஏதோ ஒரு ஏழைக்கு ஒன்று செஞ்சுட்டு ஏதோ ஒரு சின்ன காரியத்தை நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நற்கிரியைகளில் பெரிய நற்கிரியை தேவனை அறிந்து கொண்டு அவரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது, அவரை கனப்படுத்துவது, அவர் சொல்லிய வழியில நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவது, அதை வெளிப்படுத்தும்படி தான் இயேசு அந்த வீட்டிலே பிரவேசித்தார். இன்றைக்கும் அடைக்கப்பட்ட நம்முடைய வீடுகளிலே இயேசு எதற்காக உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் ஏன் தேசத்துக்கு கூட ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியான மகா பெரிய திட்டத்தோடு தேவன் உங்க வீட்டுக்குள்ள பிரசன்னமாகலாம், இறங்கி வரலாம். அதை உணர்ந்தவர்களாய் உங்க வீடுகளிலே தேவன் அசைவாடுகிற பிரசன்னமாகிற நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் கையில உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் பலத்த காரியங்களை நம்முடைய தேசங்களிலே செய்ய போகிறார். சீக்கிரத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய விடுதலை, இந்த வியாதியிலிருந்து ஒரு பெரிய மீட்பை, இது முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை நாம் காண போகிறோம். ஒருவரை ஒருவர் கண்டு தேவனுடைய நற்கிரியைகளை, அற்புதங்களை, தேவனுடைய மகத்துவத்தை நாம் பேசி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சோர்ந்து போகாமல் காத்திருப்போம். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஒரு நிமிஷம்
நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இங்கே அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே உம்முடைய மகத்துவமான பிரசனம், மகிமையான பிரசனம், விலையேற பெற்ற உம்முடைய பிரசனம் ஆண்டவரே, நீர் உம்முடைய மகா பெரிய திட்டங்களோடு அனாதி தீர்மானங்களோடு எங்க வீடுகளிலே இறங்கி வந்து அசைவாட, அதற்கு எங்க வாழ்க்கை குடும்பம் ஆண்டவரே திறக்கப்பட, உம்முடைய பெரிய திட்டங்கள் எங்க தேசங்களிலே நிறைவேற எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவன் பலத்த காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்படியே எங்க தேசத்துல ஆண்டவரே இந்த வியாதி போராட்டங்களிலே ஒரு யுத்த களத்தில் நிற்கிறது போல இருக்கிற ஆண்டவரே டாக்டர்ஸுக்காக, நர்சஸுக்காக, ஆண்டவரே போலீஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தூய்மை பணியாளர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அத்தியாவசிய காரியங்கள், கடைகளை திறக்கிறார்கள், மெடிக்கல் ஷாப்பை திறந்து வைக்கிறார்கள், கேஸ் சப்ளை பண்ணுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. பேங்குகளில் வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் வெளியே போக வேண்டிய வர வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறவர்களை பயங்களோ குழப்பங்களோ ஆண்டவரே பிசாசனுடைய வல்லமையோ வியாதியின் கிரியைகளோ தொட்டாமல் இருக்கும்படி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம். உம்முடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். எங்க தேசங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் விடுதலை, உம்முடைய நாமத்தில் இருக்கிற சுகம் தேசங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க, தப்புவிக்க, விடுதலையாக்க உம்முடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. May God's name be glorified. இந்த காணொளியின் வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. I am happy to see you through virtual media. உங்களை முகமுகமாய் நேரடியாய் சந்திக்கிற நாளை ஆவலோடும் எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு எதிர்பார்க்கிறேன். I am so desperately waiting for the day where I could meet you physically. திருச்சபைக்குள் நாங்கள் தனித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். Thankful for these days that we are praying in the church by ourselves. திருச்சபைக்குள் நடக்க வேண்டிய தேவனுடைய பெரிய திட்டங்கள் இந்த நாட்களில் நிறைவேறுவதாக. May God's plan for this church be fulfilled during this period of time. உங்கள் நிமித்தம், உங்கள் குடும்பங்களின் நிமித்தம், உங்களை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு வேண்டிய சமாதானமும் ஆறுதலும் உண்டாவதாக. May you and your family and people around you receive the comfort from the Lord. ஆண்டவர் மகிமைப்படட்டும். May God be glorified. இந்த நாளில சுருக்கமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து செல்வோம். We're going to look into God's word today. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தியானிக்கிற கோத்திரங்களிலே என்னாகமம் 10:25 வருகிறபடி Today we're going to look into Numbers chapter 25 verse 10. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். Numbers chapter 10 verse 25. அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அமிஷதாயின் குமாரன் அகியேசேர் தலைவனாயிருந்தான். Finally, as the rear guard for all the units, the divisions of the camp of Dan set out under their standard. Ahiezer, son of Amishadai, was in command. இங்கே முதலாவது தான் கோத்திரத்தை குறித்து நாம் சுருக்கமாய் சிந்திக்க போகிறோம். We're going to look into the tribe of Dan. தான் என்றால் தேவன் என் நியாயாதிபதி. Dan means God is our judge. இன்றைய சமுதாயத்திலே இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த நெருக்கங்களிலே எனக்கு நீதி கிடைக்கவில்லை, உனக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற புலம்பல் சத்தத்தை நாம் கேட்கிறோம். Today in this society we are lamenting that there is no righteousness or fairness for you and me. பல நேரங்களில் தேவ ஜனங்களாய் இருக்கிற நாமும் இப்படி சோர்ந்து விடுகிறோம்.
Sometimes God's people, we are belittled because of this. அதாவது தேவன் தான் நமக்கு நியாயாதிபதி என்ற ஒரு அனுபவத்துக்குள் வருகிற கோத்திரம் தான் தான் கோத்திரம். The tribe of Dan is the experience where you come into accepting that God is my judge. நியாயம் கிடைக்காத பட்சத்திலே நாம் சோர்ந்து போகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தப்படுகிறோம், பல நேரங்களில் புலம்பி திரிந்து விடுகிறோம். We are angry and we are bitter when we don't receive the judgment we deserve, and many a times we lament and complain and murmur about it. தேவனுடைய நீதி எப்பொழுதும் உடனே நிறைவேறுவதில்லை, சில நேரம் அப்படி நிறைவேறவும் செய்யும். Sometimes God's judgment is established right away, but not all the times. ஒரு முறை நாசி படைகள் தேசங்களை உடைத்து நொறுக்கி கடந்து முன்னேறி கொண்டிருந்த நாட்கள் அது. Once when Nazi was taking over the countries and it was breaking through everything, அதில் இருந்த மிகப்பெரிய படை தளபதியினுடைய மனைவி பிள்ளை பெறுகிற நேரத்தை நெருங்கி இருந்தார். one of the commander's wife was about to have a child. பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில அந்த கமாண்டர் அந்த பிள்ளையை அந்த மனைவியை கொண்டு போய் சேர்த்து பிரசவத்தை பார்க்கும்படி கேட்கிறார். And the commander is sending the wife to a hospital nearby to be taken care of. அந்த மருத்துவமனைக்குள் பிரவேசித்த பொழுது அந்த மருத்துவமனையின் மையத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய படம் தொங்கிக் கொண்டிருந்தது. And as they entered the hospital, he saw a huge picture of Jesus Christ in the middle of the hospital. அதுவும் அந்த லேபர் வார்டுக்குள்ள அந்த படம் இருந்தது. And this picture was inside the labor section. அந்த தளபதிக்கு ரொம்ப கோபம். And this commander was really angry. அவன் சொன்னா, He said, என் மனைவி பிள்ளை பெறும் பொழுது என் பிள்ளை இந்த யூதனுடைய படத்தை பார்க்க கூடாது. The commander was so angry that he said that when my child is born, I do not want my child to see this picture of a Jew. அந்த மருத்துவமனையில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இதை கட்டினவர் இதை வைத்திருக்கிறார், இதை அப்புறப்படுத்துகிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று. And the people at the hospital said that we do not have the right to remove this picture since this was placed by the person who founded this hospital. அதற்குள்ளாக அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி மிகுந்த பெருகி அவ உடனே சில நிமிடங்களே பிள்ளையை பெற்று விடுகிறார். And the wife goes through the labor and finally she delivers the baby. பிள்ளை பிறந்த உடனே As soon as the child was born, இந்த தளபதி வெளியே கோபமாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது this commander who was angry and walking up and down the pathway, அந்த மருத்துவம் பார்த்ததான தாதிகளும் டாக்டரும் வேகமாய் ஓடி வந்து அவரை பார்த்து சொன்னார்கள், all the nurses and the doctors came running to him and said, நீங்க வருத்தப்பட வேண்டாம், you don't have to worry. நீங்க நினைச்ச மாதிரி உங்க பிள்ளை அந்த படத்தை பார்க்க முடியாது. As you wish, your child will not be able to see the picture. ஏன்னா அந்த பிள்ளைக்கு பார்வை இல்லை என்று சொன்னார். Because the child was born blind. தேவனுடைய நீதியை நாம் விளங்கிக் கொள்கிறது மிக கடினம். It is so hard to understand God's judgment. அவருடைய நாமம் யெகோவா சிதக்கினு என்று சொல்லப்படுகிறது. His name is also said as Jehovah Sihakenu. நம்முடைய நீதி எல்லாம் கந்தை. Our judgment is a waistcloth. தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நீதியை நிலைநாட்டுகிறவர், நியாய தீர்ப்பையும் கொண்டு வருகிறவர். When we look into God, He brings justice to this world. ஆகவே நம் நீதியை குறித்து ஒரு நாளும் புலம்ப வேண்டாம். So we do not have to worry about the righteousness. மற்றவர்கள் கண்கள்ல நமக்கு இரக்கம் கிடைக்க சிம்பத்தியை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு நாளும் மற்றவங்ககிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லவும் வேண்டாம். We don't have to go gain pity or sympathy from other people by sharing all our worries and needs. ஏன்னா நம்ம ஆண்டவர் நீதியாய் இருக்கிறவர், நியாயாதிபதியாய் இருக்கிறவர். Because our God is just and He is the perfect judge. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு காட்டுப்பகுதியை தாண்டி ஊழியத்துக்கு கடந்து செல்கிறார். One time a minister is going past a forest for ministry. அந்த காட்டுப்பகுதியை அந்த ஊழியர் நெருங்கின பொழுது When he was really close to this forest area, காட்டுப்பகுதியில கால் வைத்த உடனே பலத்த மழை. as soon as he stepped foot, there was huge rain. அவர் ஆயத்தமாய் இல்லை.
He wasn't prepared for it. ஒதுங்க இடம் இல்லை, There was no place to hide. கொடையும் கையில இல்ல, He didn't even have an umbrella. முழுசா நனைஞ்சிட்டார். He was completely drenched. குளிர் தாங்க முடியல, நடுங்கிறார். He couldn't handle the cold and he was shivering. ஆண்டவரை பார்த்து கேட்டாரா, He looks at God and asks, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு தானே வந்தேன், I came for ministry, Lord. உமக்கு ஊழியம் செய்ய தானே வந்தேன், I came to minister for you. திடீர்னு இப்படி மழையை அனுப்பி என்னை இப்படி தொப்பையா நடைய வச்சு குளிர் தாங்க முடியாம நான் நடுங்கிறேனே. You sent me to this forest and now I'm completely drenched and I'm shivering and cold. இப்ப போய் நான் ஆராதனை நடத்த அந்த ஜனங்களுக்கு முன்னாடி இந்த ஈர ட்ரெஸ்ஸோட போய் நான் நிக்கணுமே. Now I have to go stand in front of those people to lead worship in this wet clothes. ஒரு சத்தமா வரல. He didn't hear anything. ஒரு துக்கத்தோட நேரா அந்த கிராமத்துக்கு போகிறார், காட்டை தாண்டி. He goes past the jungle and into the village. அங்க ஆராதனையை முடிக்கிறார். He completes the service. மனத்துக்குள்ள துக்கம். In his heart he's sad and ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே நம்மள. God did this to me. ஜனங்க இவர ஒரு மாதிரி பார்க்கறாங்க. People are looking at him differently. திரும்பி வரார் காட்டு பகுதிக்கு. He returns back to the jungle. காட்டு பகுதியை விட்டு வெளிய வரும் பொழுது When he comes out of the jungle, இரண்டு பேர் வேகமா வந்து அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. two people comes running to him and falls on their feet and ask for his forgiveness. சொன்னாங்களா, He said, ஐயா, sir, உங்களை சுட்டு கொல்வதற்கு to shoot you, எங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. we were paid money to shoot you. நாங்கள் துப்பாக்கியை எடுத்து மருந்து அதை நிரப்பும் பொழுது When we were filling the gun with the required chemical, gunpowder, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சோன்னு ஒரு மழை அடிச்சதுங்கயா. there was a huge outpour of rain. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. We couldn't do anything. எங்களுக்கு இப்படி நடந்ததே இல்ல. It's never happened before. உங்களை சுட முடியல. We couldn't shoot you. அதனால நாங்க முழிச்சுக்கிட்டு இருந்தோம். So we were didn't know what to do. ஆனா திரும்பி வரும்போது உங்களை சுட்டுலாம் நாங்க ரெடியா இருந்தோம். We were prepared to shoot you on your way back. திரும்பி வரும் பொழுது எங்க கன்னை ஷூட் பண்ணோம். When you were returning, we took a shot at our gun. எங்க ட்ரிகர், அந்த கன்ல உள்ள ட்ரிகரெல்லாம் நாங்க அமுக்கிட்டோம். We even pressed the trigger in the gun. ஆனா குண்டு வெளியே வரவே இல்லையா. But the bullet never came out. நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர். I believe that the God you serve is a powerful அவர் God. உங்களையும் பாதுகாத்தார். He protected you. எங்களுக்கு ஒரு புத்தியை தந்தார். He also gave us knowledge. நடுங்கி வந்து பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டு In reverence they came and fell on his feet and asked for forgiveness. இயேசுவையும் அவர்கள் விசுவாசிக்க They ஆரம்பித்தார்கள். started believing in Christ. இந்த ஊழியக்காரர்களை மன்னித்து This minister forgave them. சுவிசேஷத்தை சொல்லி He shared the gospel with them. அவர்களை சந்தோஷமாய் வழி அனுப்பினார். He sent them on their way. பிறகு அவருடைய வாய் உள்ளத்தில் இருந்த புலம்பல் போனது. Then their lamentation went away. மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் புறப்பட்டு போனார். He left with joy. தான் கோத்திரம் என்றால் The tribe of Dan means தேவனின் நியாயாதிபதி. God is my judge. அவருடைய நீதி ஒரு நாளும் தவறாது. His judgment will never fail. மனிதனுடைய எந்த பாரபட்சமும் இந்த பூமியில நிலை நிற்க முடியாது. No man's partiality can last on this world. தேவன் எல்லாவற்றையும் நீதியாய் முடிக்கிறவர். God does everything with just. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை இந்த அனுபவத்தினால சிறப்படுத்துவாராக. May God strengthen your life through this experience. சில நேரம் உங்க அனுபவங்களுக்கு பதில் தெரியாமல் போகலாம். Many a times you might not know the answer for this உங்க வாழ்க்கையில பெய்ய ஒரு experience. மழையா இருக்கலாம். Maybe it's a rain that came through your ஒரு life. வியாதியா இருக்கலாம். Maybe it was a sickness. இழப்பா இருக்கலாம். Maybe it was a loss. ஆனால் அதன் வழியாக தேவன் உங்களுக்கு செய்த அனுகூலங்களை தேவனே உங்களுக்கு விளங்க செய்வார். May God reveal the blessing that He brought to you through those miseries. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. May God be glorified. இரண்டாவது ஒரு காரியத்தை தான் கோத்திரத்தை குறித்து நான் சொல்லி முடிக்க முயற்சிக்கிறேன். I would like to share a second thing about the tribe of Dan. தான் கோத்திரத்தினுடைய பின்னணியத்தை உங்களோடு சுருக்கமாய் சொல்ல முயற்சிக்கிறேன். The background of the tribe of Dan is something I'd like to share. தான் கோத்திரத்தை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே 16 இலிருந்து 18 முடிய உள்ள வசனங்களிலே யாக்கோபு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை நாம் காண்கிறோம். We see Joseph blessing in the chapter 49 verse 16 to 18 in the book of Genesis. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி
தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். Dan will provide justice for his people as one of the tribes of Israel. Dan will be a snake by the roadside, a viper along the path that bites the horse heels so that its rider tumbles backward. I look for your deliverance, Lord. இதில் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இந்த பின்னணியத்தை கவனிக்க வேண்டும். You need to understand this background as a warning for us. ராகேலுடைய அடிமை பெண்ணாய் இருந்த பில்காள் பெற்ற பிள்ளைதான் இந்த தான். Dan was Rahel's concubine who bore the son Dan. இந்த கோத்திரம் இஸ்ரவேலிலே அநேக தலைவர்களை தந்ததான கோத்திரம். In Israel, this tribe gave so many leaders. ஆனா அங்க என்ன பிரச்சனைனா, But what the problem was, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், the title that was given to them, சர்பம், serpent, விரியன், viper. இந்த ரெண்டு பட்டங்களும் இந்த தான் கோத்திரத்துக்கு கொடுக்கப்படுகிறது. Both of these titles were given to the tribe of Dan. சர்ப்பமும் விரியனும் பாவத்துக்கு அடையாளமாகவே வருகிறது. Both snake and viper comes as a symbol of sin. இது எப்படின்னு கேட்டா, இதிலிருந்து வருகிற தலைவர்கள், The leaders who raised from this tribe, அவர்கள் நிச்சயமாக மாதிரியாக பிரஜைகளுக்கு இருக்க மாட்டார். they do not stay as an example for their subjects. இவர்கள் வாழ்க்கை பாவத்தோடு சம்பந்தப்பட்டு வீழ்ச்சியையே சந்திக்கிறதாக இருக்கும். Their life were always in sin and it led to their fall. நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறது, What I'd like to say is that சாதனையும் அவசியம், சாட்சியும் அவசியம். achievement is necessary and so is your testimony and witness. நிறைய நேரங்களில் சாதனையை இலக்காக வைக்கிறவர்கள் தான் கோத்திரத்தை போல வீழ்ச்சி அடைகிறத பார்க்கிறோம். Many times people who have goals to achieve may fall in their character because of this example we see. ஆவிக்குரிய உலகத்திலும் சரி, வெளியேவும் சரி, It doesn't matter if it's in the spiritual world or in the worldly. ஆவிக்குரிய உலகத்தில் வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள் இன்றைக்கு இந்த சர்பத்தை போல வீழ்ச்சி அடைகிறதையும் நாம் கேள்விப்படுகிறோம். We do to this day hear of people who are in the spiritual world who sing and play yet they fall badly. நிறைய நேரங்களில் போட்டி மனப்பான்மைகள் வந்து விடுகிறது. Many a times there is competitiveness. ஏனென்றால் இந்த தான் கோத்திரத்தில் எழும்பி வந்த தலைவர்கள் ஜனங்களுக்கு மாதிரிகளாக இல்லவே இல்லை. Many a times these people who come out of the tribe of Dan were not a witness or an example to the people. அவர்கள் சாதனைகளோ சொல்லி முடியாதவைகள். But their achievements is innumerable. ஒரு முறை 2 படகுகள் கடலிலே வேகமாய் அடுத்த கரை சேரும்படி புறப்பட்டது. Once there were 2 boats that started on the sea to reach the other end. 2 படகுகளும் சரக்கை ஏற்றிக்கொண்டு செல்லுகிற படகுகள். Both of these boats had some luggages in their boats. ஒருவன் முந்தி சென்ற பொழுது, ஒரு படகு முந்தி சென்ற பொழுது, one of the boats went a little ahead. அடுத்தவனுக்கு உடனே கோபமும் போட்டி மனப்பான்மையும் வந்தது. The other sailor had competitive nature in him. இதனால அதை முந்த வேண்டும் என்று இவன் முயற்சிக்கிறான். So he tries to compete with the boat that is ahead. அது முடியல. He couldn't do it. கப்பல்ல இருக்கிற சில அவசியமற்ற பொருட்களை கடலிலே தூக்கி வீசிவிட்டு அவனை விட முந்துகிறான். So he throws out all the unnecessary things from his boat and he goes past the first one. அடுத்த படகுக்காரன் இதை பார்த்த உடனே அவனுக்கு இவனை முந்தணும்னு ஆசை. So the other boat wanted to beat him. அதனால அவனும் என்ன பண்ணா, படகுல இருக்கிற பல காரியங்களை தூக்கி வீசிவிட்டு அதை முந்துகிறான். And he also throws some stuff out of their boat and goes further ahead. மத்திய கடலுக்கு வரும் பொழுது Both of them are in the middle of the sea. பாதி சரக்கு தூக்கி கடல்ல வீசிட்டாங்க. Both of them have thrown out half of their treasures. அவங்களுக்கு போட்டி தான் முக்கியம்.
For them, competition is more important. அதனால கரை சேரும் பொழுது So by the time they reached the shore, ரெண்டு படகும் வெறுமையாய் போய் சேர்ந்தது. the boats were completely empty. முழு நஷ்டத்தை அந்த ஓனருக்கு ஏற்படுத்தி விட்டார். And this became a huge loss for the owners. இன்றைக்கு போட்டி போடுகிற திருச்சபை மக்கள் ஊழியர்கள் வெறுமையாய் தான் போய் நிற்பார். Today, those who are in church that compete with each other will end with nothing. ஆகவே தான் கோத்திரம் சாதித்த கோத்திரம் சாட்சி இழந்த கோத்திரம். But so the tribe of Dan is one that accomplished and achieved but lacked in being a witness and an example. இதற்கு ஆதாரமாய் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். I'd like to share a testimony. வேதத்தில் உள்ள சாட்சி தான். It's a testimony from Bible. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். Book of Judges chapter 13 verse 2. அங்கே மனோவாவுக்கு பிறந்த பிள்ளை சிம்சோன் அவன் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். Here we see Samson, who was belonged to the tribe of Dan, was born. A certain man of Zorah named Manoah from the clan of Danites had a wife who was childless, unable to give birth. இங்கே மனோவாவுக்கு தேவன் ஆச்சரியமாய் சிம்சோன் என்ற பிள்ளையை தருகிறார். Here God is giving Manoah a child named Samson. பிரசித்தி பெற்ற ஒரு தலைவன். He is a great leader. ஆனா அவனுடைய வாழ்க்கை பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது. But his life goes through a steep fall. தான் கோத்திரத்துக்கு யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் 100% நிறைவேறுகிறது சிம்சோன் வாழ்க்கையில பார்க்கிறோம். We see that the blessing that was given to the tribe of Dan by Jacob fulfilling 100% in Samson's life. யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஆட மேய்ச்சான். Jacob tended a flock for a woman. ஆனா இந்த சிம்சோன் ஒரு பெண்ணுக்காக தன்னையே மேய்த்து விட்டான். But Samson let himself be flogged for a woman. வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போய் முடிகிறது. His life becomes nothing. அவன் வாழ்க்கையில வந்த பாவம், The sin in his life அவனுக்கு பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்து விடுகிறது. brought him a huge fall. இந்த தான் கோத்திரம், This Dan tribe, ரெண்டு காரியங்களை நான் உங்களோட சொன்னேன். two things I shared with you. ஒன்று அவர் நியாயாதிபதி. One is that he is the judge. இரண்டாவது நமக்கு ஒரு எச்சரிக்கை. Second thing is that it's a warning for us. சாதனையும் முக்கியம், சாட்சியும் முக்கியம். Your achievement as well as your testimony is important. நிறைய நேரங்கள்ல சாட்சியா இருப்போம், சாதனை இருக்காது. Many a times we are witness but there is no achievement. நிறைய நேரங்கள்ல சாதிக்கிறவர்கள் வாழ்க்கையில சாட்சி இருக்காது. Many a times we achieve without any witness. இரண்டையும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். God expects both from us. ஆண்டவர் மகிமைப்படுவார். May God be glorified. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். May we close our eyes and pray. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலோ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கமோ அங்கலாய்ப்போ புலம்பலமா இருக்குமே, ஆனா எங்கள் ஆண்டவர் அதை மாற்றி போட்டு தான் கோத்திரத்து அனுபவத்தின்படி நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறவர், உம்முடைய நாமம் யெகோவா சிதக்கேனோ என்று இருக்கிற வண்ணம் நீர் நீதியாய் இருக்கிறவர், நீதியின் சூரியனாய் பிரகாசிக்கிறவர். இப்பொழுதும் என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில எந்த அநீதிகளை சந்தித்து இவர்கள் சோர்ந்து கலங்கி இருந்தாலும் இவர்கள் உள்ளங்களிலே நம்பிக்கை துளிர்ப்பதாக, விசுவாசம் துளிர்ப்பதாக, உம்மை சார்ந்து கொண்டு எங்க நீதியெல்லாம் கந்தப்பா, உம்மை நீதியை நாங்க சார்ந்து கொண்டு உம்முடைய சிலுவையை நம்பி சிந்தப்பட்ட இரத்தத்தை நம்பி நாங்க எங்க நீதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நியாயாதிபதியாய் நீர் இருக்கும் பொழுது நாங்க யாருக்கிட்டையும் போய் புலம்பாம எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில வைத்து புதுபலனடைய கிருபை தருவீராக. ஒரு புது அபிஷேகம் இந்த நாளிலே இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு மேலே இறங்குவதாக, பிள்ளைகள் மேல இறங்குவதாக, பெரியோர் மேல இறங்குவதாக. கோர்ட்டு கேஸ்ல அடிபட்டவர்கள், இழப்புகளை சந்தித்தவர்கள், குடும்பங்கள்ல பிளவுகளை சந்திக்கிறவர்கள், பிள்ளைகள் வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திக்கிறவர்கள், நீதி இல்லையே, எனக்கு காப்பாற்ற ஆள் இல்லையே, எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வழி இல்லையா
என்று அங்கலாய்க்கிறவர்களுக்கு நீர் நியாயாதிபதியாய் இருக்கிறவர். தான் கோத்திரம் தேவனின் நியாயாதிபதி என்ற அனுபவங்களிலே நீர் நிலையில் இருக்க முடிய கரங்களுக்கு தாழ்த்துகிறீங்களா? ஆண்டவர் மகிமைப்படுவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுப்பீராக. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, புது அபிஷேகத்தை தான் இயேசுவின் நாமத்தில் தாவே. கரங்கள் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம மத்தியில பாஸ் வெஸ்லி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையோட ஆயத்தமாய் வந்திருக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. May the name of the Lord be sanctified. உங்களை சந்திப்பது மிகுந்த ஆச்சரியமான ஒன்று. It is a great joy to meet you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். May the name of the Lord be glorified. ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். We have heard a good sermon. இருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிக்கும்படியாக Even though you have heard and also another word to meditate all through this week. எல்லாம் ரெண்டு ரெண்டாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. So you have given a double portion of everything today. நீங்க கொடுத்து வைத்தவர்கள். You are a blessed one. நல்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சீக்கிரத்திலே தருவார். Surely God will bless you with a double portion of blessings. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே In the book of John, in the Gospel of John, நிக்கோதேமு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்தித்து இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். so we are going to meditate about the man who is named Nicodemus. We are going to meditate on him and finish this sermon. யோவான் 3வது அதிகாரம் John chapter 3 1 முதல் 15 வரை from verses 1 to 15. நாம் வாசிக்க போகிறோம். So let us read. நீங்கள் உங்க வீடுகளில் தமிழ்ல வாசியுங்கள். So you can read in Tamil in your houses. இங்கு ஆங்கிலத்திலே வாசிக்கப்படும். So we are going to hear in English. Now there was a Pharisee, a man named Nicodemus, who was a member of Jewish ruling council. He came to Jesus at night and said, Rabbi, we know that you are a teacher who has come from God, for no one could perform the signs you are doing if God were not with him. Jesus replied, very truly I tell you, no one can see the kingdom of God unless they are born again. How can someone be born when they are old? Nicodemus asked. Surely they cannot enter a second time into their mother's womb to be born. Jesus answered, very truly I tell you, no one can enter the kingdom of God unless they are born of water and the Spirit. Flesh gives birth to flesh, but the Spirit gives birth to spirit. You should not be surprised at my saying, you must be born again. The wind blows wherever it pleases. You hear its sound, but you cannot tell where it comes from or where it is going. So it is with everyone born of the Spirit. How can this be? Nicodemus asked. You are Israel's teacher, said Jesus, and do you not understand these things? Very truly I tell you, we speak of what we know and we testify to what we have seen, but still you people do not accept our testimony. I have spoken to you of earthly things and you do not believe. How then will you believe if I speak of heavenly things? No one has ever gone into heaven except the one who came from heaven, the Son of Man. இந்த சுவிசேஷ புத்தகத்திலே In this book of Gospel, 3 முறை 3 times இந்த நிக்கோதேமு இடம்பெறுகிறார். we could see about this man called Nicodemus. இந்த நிக்கோதேமு This man Nicodemus, மறுபடியும் பிறப்பது என்ற ஒரு புதிய உபதேசத்தை கேட்கிறார். he was hearing a new doctrine of born again. நாம் மறுபடியும் பிறக்காவிட்டால் If we are not born again, வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவோம். we may fail in our spiritual life. ஆவிக்குரிய மனிதனாக வாழும் அர்த்தத்தை இழந்து விடுவோம். We may lose the meaning of living a spiritual life. மீண்டும் பிறந்த அனுபவம் நம்மை சுறுசுறுப்புள்ளவர்களாக மாற்றும். The experience of being born again make us a very active person. மீண்டும் பிறக்கும் அனுபவம் நம்மை பலவான்களாக மாற்றும். The experience
of being born again will strengthen us. இந்த நிக்கோதேமு This Nicodemus, தான் ஒரு இஸ்ரவேலன் என்று பிறப்பினால் தன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருந்தான். he was a man who was so proud about his birth that he is an Israelite. இந்த பெருமையினால் Because of this pride, தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய ஆழமான அனுபவமாக்கி கொள்ள to make this verse deeper into him, ஆண்டவருடைய வார்த்தை புரிந்து கொள்ள முடியாத பரிதாபமான நிலையிலே வாழ்ந்து வந்தான். he was unable to understand the deepness of the word of God. இவனை போல Like him, ஒரு சிலர் தன்னுடைய இனவெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். many times many people are so proud about their caste and creed. இனவெறியும் ஜாதி வெறியும் பிடித்த கிறிஸ்தவன் சத்தியம் அறியாத முட்டாளாகவே வாழ்ந்து வருகிறார். So a Christian who is so mad in their caste and creed are like fools in Christianity. இரண்டாவது இவன் தன்னை வெளிக்காட்டின விதம், The second, the Nicodemus expressed himself is, தனக்குள்ள இருந்த உலக ஞானம். he expressed how he has worldly wisdom in him. எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு காட்டுது. He was showing that he knows many things of this world. உலக ஞானமும் The worldly wisdom, அதிமேதாவி என்ற நினைப்பும் the pride within us, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை ஒரு நாளும் போக்காது. it will never cast out the darkness inside our lives. இயேசு மட்டும்தான் நம்முடைய இருளை போக்க முடியும். Only Jesus can cast out the darkness inside us. இவனுடைய உலக ஞானம் எப்படி வெளிப்பட்டது என்றால், How is worldly wisdom expressed? எப்படி மறுபடியும் ஒரு தாயிடம் பிறக்க முடியும் என்ற கேள்வி. His question of asking God, how can a man be born again when they are இப்படிப்பட்ட old? கேள்வியை கேட்ட பிறகு After asking this question, தனக்குள்ளே உணரவும் ஆரம்பித்து விட்டான். after that he start to sense something inside him. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில கேள்வி கேட்ட பிறகுதான் உணர ஆரம்பிப்பாங்க. Many times many people start to feel only after asking certain questions. உணர்வதற்காகவே கேள்விகளை கேட்பது நல்லது. It is also good to ask questions so that we sense something. இயேசுவிடம் வந்து கேள்விகளை கேட்கிறான். He came to Jesus and asked certain questions. இந்த இடத்துல In this place, புரியாததை இயேசு ஏன் பேசுகிறார் என்று why is Jesus speaking something which cannot be understood? இப்படி யோசித்து இயேசுவை விட்டு இவன் போய்விடவில்லை. He did not go away from Jesus because Jesus was speaking something that he cannot understand. கடைசியில் At last, தன்னுடைய அறியாமையை ஒத்துக்கொள்ள at last to accept his unknowing things, பயப்படாததுனால without fear, ஒருபடி இயேசுவிடம் நெருங்கி வந்து விடுகிறார். without fear, he admitted that he has a lack in the knowledge, so he came a step up. இந்த கேள்வி கேட்ட பிறகு After asking this question, எப்படியாவது இதில் இருக்கிற ரகசியத்தை நான் அறிந்து கொள்வேன் என்ற ஒரு பேரார்வம் உள்ளத்தில் வந்து விட்டது. so after asking this question, he got so much eager to know the answer of that question. How can a man when is old can be born again? யோவான் 3:10 In John chapter 3 verse 10, இயேசு அவனை நோக்கி இன்னொரு கேள்வி கேட்டார். Jesus asked the question again, நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் even though you are a preacher in Israel, இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று சொன்னார். Jesus said, have you not known these things? தாயிடமிருந்து ஒரு முறை பிறந்ததை தவிர Apart from being born from a mother's womb, அதையும் தாண்டி யோசிக்க முடியாதவனை, he couldn't think apart from that birth. இப்படி ஒரு நிலைமையில் இருந்த மனிதனை விட்டு இப்படி ஒரு கேள்வி அறியாமையை விரட்டி விட்டது. So this question cast out a man who was so low in his knowledge asking this question. அறியாமையை விரட்டுவதற்கு To cast out the ignorance, நாசுக்கான ஒரு கேள்வி கேட்டாலே போதும். if we ask a good question, then it is enough to understand. இவன் போதகனாய் இருந்தும் அறியாமலே வாழ்ந்து வந்து விட்டான். Even though he was a great preacher in Israel, he was living in the ignorance. நல்லா கவனித்து பார்ப்போம் என்றால், When we listen carefully, மனிதனுடைய சுபாவம் பாவத்தினால் கரைப்பட்டது.
our character has been tinted with the sin. மனிதன் ஒரு புதுமையை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய பாவம் அவனை தடுத்து நிறுத்துகிறது. So the sin stops us from us to know many new things. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். I want to share one thing with you. கிறிஸ்தவத்தில் In Christianity, ஆவிக்குரிய பயணத்தில் in our spiritual ஒவ்வொரு journey, நாளும் புதுமையை கண்டுகொண்டே இருக்கலாம். we can experience new things each and every day. தேவன் தருகிற புதுமையை காணாத அநேகர் The people who cannot enjoy the new things or cannot see the new things, தங்களுடைய பயணத்தில் பாதியில் நின்று போய்விட்டார்கள். they sometimes stop or they just stop in the place where they were moving. இயேசு கிறிஸ்து நிக்கோதேமை டீல் பண்ணும்போது When Jesus was dealing with Nicodemus, இவனும் பாதியில் நின்று விடக்கூடாது என்பதற்காக so to not stop him in the halfway, நாசுக்கான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். so he asked many critical questions to him. நீங்களும் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது Even though you come to God உங்களுடைய அறியாமையை விரட்டுவதற்கு to cast out your ignorance, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாலே போதும். if God asks you a question, it is more than enough. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14வது வசனத்துல In 1 Corinthians chapter 2 verse 14, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கும் பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். 1 Corinthians chapter 2:14. The person without the Spirit does not accept the things that come from the Spirit of God, but considers them foolishness and cannot understand them because they are discerned only through the Spirit. ஆவிக்குரியவைகளை தெரிந்து கொள்ளும் திறன் இல்லாதவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். there are many people who cannot understand spiritual things. ஜென்ம சுபாவம் ஆவிக்குரிய விஷயங்களை தடுத்து நிறுத்தி விடுகிறது. Our blood nature stop spiritual things from us. இப்படி நாம் ஜென்ம சுபாவத்திலே வாழ்ந்து விடாதபடி So do not live in your blood nature. நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தொடங்குவோம். Let us start to commit our lives இந்த to God. நிக்கோதேமு This Nicodemus, பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்தவர். he was thorough about the knowledge of Old Testament. ஆனால் தேவ ஞானம் But the wisdom of God, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட போது திணறி விட்டார். but when it revealed through Jesus Christ, he was unable to answer any of the questions. யோவான் 3 அதிகாரம் 3வது வசனத்திலே In John chapter 3 verse 3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். here Jesus says, if a man is not born again, he cannot see the kingdom of God. யோவான் 3 அதிகாரம் 7வது வசனத்திலே சொன்ன வார்த்தை In John chapter 3 verse 7, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். Jesus says you need to be born again. இந்த ரெண்டு வார்த்தையும் These two words, எப்பேற்பட்ட மனிதனுடைய மூளையும் கசக்கி பிழிகிற வல்லமை கொண்டது. so these two words can confuse any man's mind. இதை குறித்து நிறைய பேர் ஆலோசனை கேட்க வருவார்கள். Many times many people come for counseling to understand this verse to us. நீங்க இன்னும் ஆண்டவரிடத்தை நெருங்கி வந்தாதான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆழங்கள் நமக்கு புரியும். So when you go closer to God, you can understand the meanings of this verse. இந்த நிக்கோதேமு ஒரு பரிசேயன். This Nicodemus was a Pharisee. ஒரு வேத பண்டிதர். He was well known in the books of Torah. ஆலோசனை சங்க உறுப்பினர். He was a member of council. உயர் வகுப்பை சேர்ந்தவர். He was an upper caste man. என்ற பெரிய அடையாளத்தை எல்லாம் தனக்கு சேர்த்து வைத்து விட்டார். He gathered these good traits with him. ஆனால் இப்படிப்பட்ட அடையாளம் But all these signs, பகலிலே ஆண்டவரை நெருங்கி வர முடியவே இல்லை. so because of all these signs, he cannot go closer to Jesus during the daytime. இவ்வளவு அடையாளம் வைத்திருந்தாலும் இயேசுவினிடத்துல பகிரங்கமாய் வர முடியவில்லை. Even though he had a lot of titles before him, he cannot go reach God during the daytime. யூதர்களை குறித்த பயம்.
because he was so afraid of the Jews. இரவில இயேசுவை சந்திக்க ரகசியமாக வந்தார். So secretly he came to meet Jesus at night. வசனத்தை எவ்வளவு கேட்டாலும் உடனே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை. So his life was like that he cannot reflect the word of God as soon as he heard it. காரணம் என்னவென்றால் What is the reason? வாழ்க்கையில் இருந்து வந்த நிறைய சிக்கல்கள், Because of lot of confusions in his life. உயர்ந்த வகுப்புல இருக்கிறதுனால Because he was in the upper creed. சிக்கலே வராதுன்னு சொல்ல முடியாது. We cannot say that you are very safe without any problems. இவர் ஒரு முட்செடிகள் நடுவுல வாழ்ந்த ஒரு மனிதன். We may say that he was a man living among thorn bush. முள்ன்றதுனால Because thorn. இவர் ரொம்ப உயர் வகுப்பை சேர்ந்தவர். Because it is a thorn, so he was from upper creed. அதனால நம்ம பார்த்து குத்துவோம்ல, முள்ளு குத்தாது. Thorn will not prick because you are from upper creed. இவர் ரொம்ப படிச்சவர், அதனால மெதுவா குத்துவோம்ல, முள்ளு ஒரு நாள் யோசிக்காது. Thorn never thinks that he is a well-educated man, so I may prick him very lightly without pain. The thorn will not think or do like that. நெருக்கம்ன்ற முள்ளு, the thorn of affliction, குழப்பம் என்கிற முள்ளு, the thorn of confusion, வலியை பயங்கரமா ஏற்படுத்தக்கூடிய சேதத்தை உண்டு பண்ணும். it can make a big destruction and a big pain within us. இப்படிப்பட்ட குழப்பத்தின் நடுவுல தான் இயேசுவை தேடி வந்தார். In this kind of confusion, this man came to seek Jesus. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். Even though in this type of critical situation you may go through a lot of நிறைய confusions. முள்ளுகள் நடுவுல மாட்டிக்கொண்டு இருக்கிறது போல நிற்கிறோம். We are standing in between a thorn bush. இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் அதிகமா தேட வேண்டும். Even in this time of situation, we need to seek the face of God. உண்மையை உணர்ந்து விட்டான் இந்த நிக்கோதேமு. Nicodemus admitted the real situation within him. உள்ளத்தில் விசுவாசிக்கவும் ஆரம்பித்து He விட்டார். started to have faith within him. ஆனா வெளிப்படையாக But outwardly, பரிசேயர்கள் நடுவிலே in the midst of Pharisees, இயேசுவை வெளிப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். he was so trembling with fear to express his beliefs. யோவான் 7வது அதிகாரத்தை திருப்பினால் When we turn our Bible to John chapter 7, 32வது வசனத்திலே in verse 32, பரிசேயரும் Pharisees பிரதான ஆசாரியரும் and the priests, இயேசுவை பிடித்து கொண்டு வரும்படி சேவகர்களை அனுப்பினார்கள். so they both sent soldiers to capture Jesus. யோவான் 7வது அதிகாரம் 45 46லே In John chapter 7 verse 45 and 46, இயேசுவை பிடித்து வருவதற்காக போன சேவகர்கள் the soldiers who went to catch Jesus, இயேசு பேசின வார்த்தைகளை கேட்டு அசந்து போயிட்டாங்க. they were astonished hearing the words of Jesus Christ. இயேசுவை பிடிச்சிட்டு வர போனவங்க வெறுமையா வந்தாங்க. They went to catch Jesus, but they came back empty handed. பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் கேட்டாங்க, The Pharisees and the priests asked them what happened. இயேசு எங்கன்னு கேட்டாங்க. Where is Jesus? ஐயோ அவரை பிடிக்க முடியல. They said we are not able to catch him. இந்த சம்பவத்தின் நடுவுல அங்க நிக்கோதேமு இருக்கிறார். In that instance, in that situation, Nicodemus was there. யோவான் 7வது அதிகாரம் In John chapter 7, 50 51லே in verse 50 and 51, நான் வாசிக்கிற கேளுங்க. please hear with me. 7வது அதிகாரம் 50 51லே ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். Nicodemus, who had gone to Jesus earlier and who was one of their own number, asked, "Does our law condemn a man without first hearing him to find out what he has been doing?" இந்த இடத்துல தான் In this instance, யோவான் John, இரண்டாவது முறையாக இந்த நிக்கோதேமுவை படம் பிடித்தார். John again captures the picture of Nicodemus. இப்படிப்பட்ட சூழ்நிலையில In this situation, இயேசுவை குறித்து பேசாமல் நிக்கோதேமுவால் இருக்க முடியல. Nicodemus was unable to reject Jesus and he spoke about him. இயேசுவின் சார்பாக தயக்கம் இல்லாம பேசுறார். He spoke in favor of Jesus in front of everyone. முதல்ல தடுமாறிட்டு இருந்தாரு. First he was
he was trembling. ஆனா இந்த இடம் வரும்போது தயக்கப்படல. But when this place comes, he did not ignore. அதாவது இது எதை குறிக்கிறது என்றால் ஒன்று ஏதோ பெருசா செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று காண்பிக்கிறது. So this shows that he is going to do some great things for him. யாரை குறித்து ரொம்ப பயந்து கொண்டிருந்தானோ, To whom Nicodemus feared so much. யாரால இரவிலே இயேசுவை சந்தித்தானோ, To whom he feared so that he secretly went to see Jesus at night. அவர்கள் நடுவுல சவால் விடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார். In the midst of them, Nicodemus challenged everyone about Jesus Christ. நாம நிறைய நேரங்கள பயந்திருப்போம். We also many times have fear. மனிதர்களை குறித்த பயம், Fear of people. நிறைய பயம். Many types of fear. இந்த நேரத்துல சொன்னா உங்களுக்கு நீங்க என்னை விட பெரிய பிரசங்க லிஸ்ட் எடுத்துருவீங்க பயத்தை. If I ask you about fear, you may prepare a big sermon about fear. உண்மையில இந்த பயத்து நடுவுல தான் பிரசங்கமும் சூப்பரா வரும். Even in this midst of fear, you will get beautiful sermons. நிக்கோதேமு போல தடுமாறலாம். We may stumble like Nicodemus. ஆனா நேரம்னு ஒன்னு வரும்போது, But when the time comes, எதை குறிச்சும் பயப்படாம, without fear, எந்த தயக்கமும் இல்லாம, without hesitation, இயேசுவே தேவன் உயர்த்த ஆயத்தமா இருக்கு. let us be ready to lift up the name of the Most High God. மூன்றாவது படப்பிடிப்பாக The third picture, யோவான் 19வது அதிகாரம் 39வது வசனத்திலே, in John chapter 19 verse 39. எடுத்துக்கொள்ளுங்க, அதையும் வாசிப்போம். We can also read that verse. John 19:39லே, John chapter 19 verse ஆரம்பத்திலே 39. ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப்பழமும் கரியப்பழமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். He was accompanied by Nicodemus, the man who earlier had visited Jesus at night. Nicodemus brought a mixture of myrrh and aloes, about 75 pounds. இந்த யோவான் John, நிக்கோதேமுக்கு ஒரு பெயரை வைத்து விட்டான். he named Nicodemus with a nickname. என்ன பெயர்னு சொன்னா, What's that nickname? ராத்திரில வந்தவன். The man who came at night. 3 இடத்துலயும் ராத்திரில வந்தவன் பேர் வச்சிட்டான். In all those 3 instances when we see about him, he says the man who came at night. இப்ப சபைலாம் திறந்த பிறகு நீங்க எப்ப சபைக்கு வர போறீங்க? So when the church are open, when are you going to come inside the church? இவன் ராத்திரில வந்தவன் பெரிய பேரோட நின்னு விட்டார். But this Nicodemus stopped in a place where he came at night. இயேசு இங்க மரித்து விட்டார். Jesus died on the cross. அவர் அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக்கிட்டாங்க. They were preparing to bury him. அடக்கம் பண்ணுவதற்காக ரகசிய சீஷர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. There were a lot of secret disciples who are preparing themselves for this burial. இயேசு சும்மா தான் பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. We could see that Jesus was speaking very lightly about these things. இவ்வளவு பெரிய சாதனை முறியடிச்சிருக்கிறார் அப்படின்னு. We may say that he break lot of things. இவனால சும்மா இருக்கவே முடியல. So he cannot be quiet during this time. தன்னுடைய வாழ்க்கையே மாத்திடுச்சு இயேசு மரித்தது. So his life changed completely when Jesus died. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம வந்தவன், A man who came to visit Jesus இந்த இடத்துல secretly. எல்லாரும் தெரியும்படியா வெளிப்படையா வந்து விட்டார். But in this place when Jesus died, he came before everyone. இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்காக செலவு பண்ணிட்டார். He spent his money to bury Jesus. கல்வாரினா சும்மாவா? Calvary is not a light thing. கல்வாரி என்றால் When we say Calvary, கரையாத மலையும் கரைந்து போகும். the stone which will not melt will also melt. இந்த இடத்துல நிக்கோதேமு தான் ஒரு புத்திசாலி என்பதை நிரூபித்து விட்டார். Here Nicodemus proves himself as a knowledgeable man. தான் ஒரு விசுவாசத்தில் பலசாலி என்பதை நிரூபித்து விட்டார். He proved that he is a man of great faith. தனக்குள்ள இருந்த அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்து He விட்டார். proved his love for God. இயேசு குறித்து சொல்ல வேண்டும் என்றால், If we want to say about Jesus Christ, இயேசு சிலுவையில் அறையப்பட்டாலும் even though Jesus was crucified, பெரிய ராஜாக்களாக கனப்படுத்தப்பட, to honor him as a king, தன்னுடைய ஊழியத்திலே, in his ministry, தன்னுடைய வார்த்தையினாலே through his words, ஆத்துமாக்களை சந்தித்து விட்டார். he met lot of souls. ஆத்துமாக்களை சம்பாதித்து விட்டார். He got lot of souls for him. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பேச வேண்டிய நேரத்துல பேசிரணும். So we need to speak the word of God whenever it is our time. இந்த இடத்துல In this place, இந்த நிக்கோதேமுக்கு this Nicodemus, எங்க போனது பரிசேயன்ற பட்டம்?
Where did the title of Pharisee go when he came to bury Jesus? எங்க போனது வேத பண்டிதன் என்ற பட்டம்? Where did the title of a preacher went when he came to bury Jesus? எங்க போனது உயர் வகுப்பினர் என்ற பெருமை? Where did the creed he belonged to go when he came to bury Jesus? இப்படி ஒரு மனுஷனிடத்துல இவ்வளவு பெரிய ரிசல்ட்ட பார்க்கறோம். This man had lot of good results by the Jesus preachings. இவ்வளவு பெரிய ரிசல்ட் செய்ய வர காரணம் என்னன்னு சொன்னா, What is the reason behind a big result? தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் all the words that he heard, ஆழமா சிந்திப்பதற்கு, to think about it very deeply, மனதில இடம் கொடுத்தது. he gave place in his heart. கர்த்தருடைய வார்த்தையை When the word of God ஆழமா சிந்திப்பதற்கு you hear, you need to think deeply. உங்க மனசுல இடம் இருக்கா? Do your heart has a place to think deeply about the word of God. இன்னைக்கு உங்க இந்த கவலை உங்களை இருத்தி கொண்டு இருக்க கூடாது. The sorrow that we are going through now should not capture your heart. கவலைப்படுறதுனால உங்க சரீரத்துல ஒரு முழத்தை நீங்க கூட்டிட மாட்டீங்க. By worrying, you cannot add an inch to your body. எல்லா நெருக்கத்தின் நேரத்திலையும் In this time of tribulations, கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக சிந்தித்து பழக வேண்டும். think the word of God deeply. ஏசாயா தீர்க்கதரிசி The Isaiah prophet, 45வது அதிகாரம் 22வது வசனத்திலே, in chapter 45 verse 22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், all the people of this world look unto me, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், so you will be saved. நானே தேவன், I am the Lord, வேறொருவர் இல்லை there is no one other than me. என்று தீர்க்கதரிசனம் He உரைத்தார். has prophesied about God. என்னை நோக்கி பாருங்கள். Look unto me. இந்த நிக்கோதேமு This Nicodemus, தடுமாறி கொண்டிருந்தான். he was stumbling. இரண்டாவது தயக்கம் இல்லாம வந்தான். Second, he came without hesitation. மூணாவது தருணத்தை பயன்படுத்தி விட்டான். The third thing is he grabbed the opportunity given to him. Don't miss your opportunity. Never miss your opportunity. உங்களுடைய தருணத்தை நீங்க இழந்து போயிடாதீங்க. Don't miss your opportunities. இதெல்லாம் பயன்படுத்தினதுனால Because he used this opportunity, நிக்கோதேமு பெரிய சாதனையை சாதித்தார். Nicodemus achieved a big thing in his life. பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக To cleanse our sins, இயேசு இந்த பூமியில ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். Jesus shed his tears. புது மனிதனாக மாறுவதற்கு, To become a new man or woman, உங்க வீட்டுக்குள்ள ஒரு அர்ப்பணத்தோட இருங்க. be a committed man or woman inside your home. வீட்டை விட்டு வெளியே வரும்போது When you come out of your home, புது மனிதனாக புறப்பட்டு வாங்க. come out as a new person. இதுல நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Whoever are ready to commit your life to Jesus, புது மனிதன் என்ற அனுபவத்தை பெறுவதற்கு, to experience the new man. இயேசு தண்ணீரினால் ஞானஸ்நானம் எடுத்தபோது When Jesus was baptized in water, வானம் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். the heavens opened. நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது, When you commit yourself, ஒரு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது, when you commit yourselves to baptize, உங்களுக்காக அடைக்கப்பட்ட யாவும் திறக்கப்படும். all the blocked doors will open for you. இந்த நிக்கோதேமுக்கு This Nicodemus, இயேசு உயிர்த்தெழுவார் என்ற ஒரு நம்பிக்கை he had a faith that Jesus will resurrect. இவ்வளவு பெருகி இருந்துச்சு. The faith was so much increased. அந்த நம்பிக்கையை தான் விதைச்சார். He planted that seed of faith when he buried Jesus. அவர் எதை விதைச்சாரோ, What seed he buried, இயேசு வருகிற நாட்களில் அறுவடை செய்ய போறார். he is going to harvest the result when Jesus comes back. இயேசு வரும்போது நீங்களா எதை அறுவடை பண்ண போறீங்க? When Jesus comes back, what are the things you are going to harvest? கவனமா இருக்கணும் இல்லையா? So we need to be careful. ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? We need to be cautious. தடுமாறிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லாம போயிடக்கூடாது. We should not say that I'm stumbling and you go on stumbling. தருணத்தை பயன்படுத்த ஆயத்தமா இரு. Please grab the opportunity. நிச்சயமாய் Surely அவர் வரும்போது நம்மை நினைவு கூறுவார். he will remember us when he comes back to take us. இந்த நிக்கோதேமு போல எத்தனை பேர் உங்க தருணத்தை பயன்படுத்த போறீங்க? How many of you, like Nicodemus, going to grab the opportunity that comes by you? நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்க கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுங்க. Close your eyes and seek God. இயேசுவே, ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் மனமிரங்குவீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக. இயேசுவே,
நாங்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாங்கள் உம்மை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் போய்விடக்கூடாது. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை ஆவிக்குரிய ஆழங்களையும் நாங்கள் இப்பொழுது வீடுகளில் இருக்கிற நாட்களிலே தெரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறங்க ஆண்டவரே. நீங்க வரும்போது எங்களுக்கு வேண்டிய கனம், எங்களுக்கு வேண்டிய கிரீடம் எங்களுக்கு கிடைக்கப்பட, அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரே, ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. எந்த ஒரு தடுமாற்றமும் எங்களை தடுத்து நிறுத்தி விடக்கூடாது. தயக்கம் இல்லாம இயேசு யார் என்று சொல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தருணங்களை நாங்கள் பயன்படுத்தணும். குடும்பமாய் சேர்ந்து வருவதற்கு ஒரு தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறேன். உலக மனிதர்களால் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு தருணம். எந்த ஒரு ராஜாக்களால அரசாளுகிற எந்த ஒரு மனிதர்களால சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு காலம். இப்படி ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இவைகளை நாங்கள் ஒரு தருணங்களாக நாங்க பார்க்கணும். இது ஒரு தடுமாற்றமாக நாங்க பார்க்க கூடாதப்பா. இவைகளை நாங்கள் அதிகமாய் வளர்ந்து பெருகுவதற்கு இது எங்களுக்கு சாத்தியமாகட்டும் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற காலங்கள்ல எந்த ஒரு பிள்ளைகளையும் பிசாசு தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி விடாதபடி எல்லாரும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு துடிப்புள்ளவர்களாக இருக்க, ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்க நாங்கள் சபையாக கூடி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு பெரிய அர்ப்பணத்தோடு புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய எண்ணங்கள்ல கிரியை செய்யுங்க, சிந்தனைகள்ல கர்த்தர் கிரியை செய்யுங்க, ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழங்கள்ல கர்த்தர் கிரியை செய்யுங்க. கர்த்தர் நடத்துங்கப்பா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். என்னை நம்பியவர் தந்த பொறு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சபையின் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையின் குடும்பங்களை மனம் திரும்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த காலங்களில மனம் திரும்ப ரட்சிக்கப்பட நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் தன்னுடைய குடும்பம் மனம் திரும்பும்படியாய் கண்ணீரோடு இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் இந்த காலங்களிலே கேட்கப்படுவதாக, அதற்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பதிலை கொண்டு வருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்பத்தின் தேவைகளையும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
தேவைகளை சந்திப்பீராக. யார் ஒருவரும் இந்த காலங்களிலே மன அழுத்தத்துக்குள்ள போயிடக்கூடாது, கவலைக்குள்ள போயிடக்கூடாது, ரொம்ப கண்ணீருக்குள்ள போயிடக்கூடாது. ஆண்டவரே, எல்லாரையும் விடுவிக்கிற ஒரு கரம் எல்லா வீட்டு மேல இறங்கி வருவதாக, ஒரு அற்புத கரம் இறங்கி வருவதாக, ஆச்சரியமா அதிசயமா கர்த்தர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதே இல்லை. ஆண்டவரே, சபையின் குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும், போஷிக்கப்படட்டும், கர்த்தரால வளரட்டும். ஆண்டவரே, நம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.